ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்மை உயர்த்தும்படியான ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். 17வது வயதில் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றினார். உரைக்கப்பட்ட காலம், நிறைவேறும் காலம். இது நடுவில் இருக்கிற காலம்தான் காத்திருக்கிற காலம். இந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த காத்திருக்கும் காலத்தில் நமக்கு எது அதிகமாய் தேவை என்றால் கிருபை அதிகமாய் தேவை. அந்த கிருபை இல்லைன்னா நாம் நிர்மூலமாகி விடுவோம். வனாந்திரத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்ட அநேக ஜனங்கள் நிர்மூலமானதுக்கு காரணம் அந்த கிருபை விலகுச்சு. ஏன் கிருபை விலகுச்சுன்னா அவங்க அடங்கி இருக்கவில்லை. அவர்களை வழிநடத்தும்படி மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் கர்த்தர் புறப்பட்டார் அல்லவா, அவருக்கு கீழே அடங்கி இருக்கவில்லை. என்னாகும் 14 ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்து நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம எகிப்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்களா ஒரு காரியத்தை தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடங்கி இருக்கவில்லை. இந்த காத்திருக்கிற காலத்துல அவருக்கு கீழே அடங்கி இருப்பது என்பது மிக மிக அவசியம். அதற்கு முந்தின வசனத்தின் பிற்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார் என்று என்னை நான் முழுவதுமாய் அவர் கையில ஒப்பு கொடுத்து நான் அவருக்கு கீழே அடங்கி இருப்பேன் என்றால் அந்த வார்த்தையை நம்பி நலமும் பேசாம அமைதியாய். காரணம், பலர் பல கேள்விகளோடு வருவார்கள். பல நேரத்தில் அப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது நம்ம ஆண்டவரிடத்துல கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதானாங்க. யாரோ நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்போம், முறையிட்டு இருப்போம். கர்த்தர் எல்லாம் கேட்டு சகிச்சிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கிருபை இல்லாம இந்த காத்திருப்பின் காலத்தை கடக்க முடியாது. கிருபை வர அடங்கிரு. அப்பா என்கிட்ட சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். அப்படி அடங்கி இருந்தவன் தான் தாவீது. அதன் அடையாளமாக தான் இப்படிப்பட்ட கலக்கங்கள், வருத்தங்கள் வரும்போதெல்லாம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பு அவர்தான், என் தேவன் அவர்தான். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து கண்மலை மேல உயர்த்துவார். இப்படி சொல்லி சொல்லி தேற்றி தேற்றி அடங்கி இருக்கிறான். அவசரப்படவில்லை. தாவீதுக்கு ஏற்ற காலம் வந்தது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்தால் அவன் ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை அழைச்சிட்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா? ராஜாவா இருக்க. காத்திருப்பின் காலத்தில் அந்த ஸ்தானத்தில் அவன் இருக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவாய் துரத்தப்பட்டான் தெரியுமா? ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழே அடங்கி இருந்ததுனால அவனுக்கான காலத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார். உங்களுக்கான காலம் வரும், கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அவர் சமூகத்துல அவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அடங்கியிருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏசப்பா, நீர் நல்லவர், எங்களோடு கிருபையா இடைப்பட்டிரப்பா. ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்தும்படி உடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்க கிருபைச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.